ஹலோ எவரன்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஎனோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தா 36 மெடிக்கல் காலேஜோட நம்ம வந்து லாஸ்ட் கட் ஆஃப் எது வரைக்கும் அலாட்மெண்ட் ஆகிருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஓசி பார்த்தீங்கன்னா வந்து 539 மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. பிசி வந்து 509, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 504 வரைக்கும், எம்பிசி 496, எஸ்சி பார்த்தீங்கன்னா 441, எஸ்சிஐக்கு 397, எஸ்டிக்கு பார்த்தா 402. ஸோ இந்த மார்க் வரைக்கும் தான் கவர்மெண்ட்டில் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு கவர்மெண்ட் காலேஜில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 ப்ரைவேட் காலேஜஸ் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 497 மார்க்கு, பிசிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் 478, பிசிஎம்க்கு 472, எம்பிசி பார்த்தீங்கன்னா 475, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 414, எஸ்சிஐக்கு 368, எஸ்டிக்கு 314. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷமும் கொஞ்சம் கட் ஆஃப் எல்லாமே அதிகமாக தான் போயிருக்கு. இதில் நிறைய பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டோட முடிவு தான். ஸோ நம்ம சீட் வேக்கன்சி என்ன வருதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ரவுண்டில் ரொம்ப டிஃபர் ஆகாது, இதுலேருந்து கொஞ்சம் மினிமலாக தான் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு எம்பிபிஎஸோ இல்லை பிடிஎஸோட அட்மிஷன் கன்ஃபியூஷனாக இருக்குது, இல்லை எப்படி சாய்ஸ் லாக் பண்ணுறது, இல்லை எப்படி அட்மிஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாமான சர்வீஸும் கொடுத்துட்ருக்கோம். Thank you for watching everyone.